வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் வறுவல் தான் செய்ய போகிறோம். மிக குறைவான பொருட்களை வச்சு அதிக சுவையோட எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடான உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம குண்டு குண்டா கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு கத்திரிக்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது கூட தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. ஆயிலே தான் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சிட்டு மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக அடிக்கடி இதை நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது நல்லா ஃப்ரை ஆக ஆக இதோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வரும். இது தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம், அரிசி பருப்பு சாதம், வெரைட்டி ரைஸ் கூடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஓரளவு வறுபட்ட உடனே இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கத்தரிக்காய் நல்லா இந்த அளவு வெந்து வரணும். உருளைக்கிழங்கும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். சுவையான உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் வறுவல் ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.